வெல்கம் டு விஜய் சிட்டி vlogs. இப்போ நாங்கள் எங்க இருக்கோம்னா இது பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆனந்த் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும் போது ஒரு 10-11 மணிக்கு கிளம்புனோம். கிளம்பி இங்கே வந்து சேர்றதுக்கு 12-1 மணி ஆயிடுச்சு. இப்போ மணி என்ன? போன்லாம் சுவிட்ச் ஆஃப்ண்ணே. 10:45 இல்ல 10:45 ரொம்ப நாள் கழிச்சு 10:45 வரைக்கும் தூங்கி இருக்கேன் மேலே நைட். எங்க இடத்த பாத்தீங்களா? இந்த மாதிரி இடம் என்னடா ஆனந்த் அண்ணன் வீட்டுக்கு போனாங்களே, கட் பண்ணா ஆளையும் காணோம், பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம், திடீர்னு இங்க இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எஸ், நாங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அருகில் உள்ள ஒரு தோட்டம் மாதிரின்னு சொல்லலாம், தோப்பு மாதிரின்னு சொல்லலாம். தூங்கமா எனக்கும் சைனால ஒருத்தர் இப்படி இதே மாதிரி எந்திரிச்சு உடம்பு இப்படி நெளிவு பண்ணார்ல, இப்படி பண்ணும்போது அப்படியே லாக் டைம் மூச்சு போய் செத்துட்டாங்க. அதனால இனிமேல் உடம்பு நெளிவு பண்றது வளைவு பண்றது எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா எந்திரிக்க எந்திரா டேய் எந்திரா போறடா எந்திரி. எங்களோட மாளிகை ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இங்கதான் இன்னும் 2 நாள் இருக்க போறோம். 2 நாள்ல சொல்லு. இது வந்து எப்படி எல்ஐகே படத்துல வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்குள்ள போவாங்கல்ல, அது பேர் என்ன? பசுமை உலகம். பசுமை உலகம். அது மாதிரி நம்ம ஒரு பசுமை உலகத்துக்கு வர போறோம். இதுதான் என்னோட கடைசி போன் கால். எல்லாருக்கும் லாஸ்ட் 5 நிமிஷம் தரேன். எல்லாருமே போனை யூஸ் பண்ணீங்க. இதுக்கப்புறம் நம்ம போனே யூஸ் பண்ண போறது இல்ல. திரும்ப நம்ம பழைய காலத்துக்கே போக போறோம். அப்போ இந்த போனு அந்த போனை ஷூட் பண்றதுக்கு நைட்டு தான் புரியுது. அதுவுமே எப்படி இருந்தாலும் அது சிம் கிடையாது, வெறும் ஷூட் பண்றதுக்கு தான் அந்த போனை வச்சிருக்கீங்க. அதனால அது ஏசி இல்ல, எது ஏசி இல்லன்னா சின்ன பிள்ளை பிறக்கிறது ஏசி. அவர்லாம் அம்மா வயிற்றுலயே ஏசி. என்னது ஒரு பெட்ல அம்மா வீட்டுல குளு 16 வச்சு தான் தூங்குவாரு. இந்த இடம் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தோட மாமாவோட. அவர் பேர் வந்து ராம். அவர் பேர் ராம். அவரோட தோப்பு தான் இது. நம்ம 2 நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா அந்த தோப்பு வைப்பை என்ஜாய் பண்ண போறோம். ராமன் ஒருத்தர் இருக்கு, அவர் தான் அந்த தோப்பு மொத்தத்தையும் பாத்துக்கிறாரு. அதனால அவர்கிட்ட சொல்லியாச்சு, நமக்கு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணா அவரை கூப்பிட்டு வருவாரு. மூச்சு திணறல் அந்த மோட்டர் ரூம்ல போய் படுத்துக்கலாம். மோட்டர் ரூம் அத என்ன சூடா இருக்கு பாத்துட்டு இருந்தேன். நல்லா அந்த ரீல்ஸ் இத பாத்துருக்காரு. பசங்க எல்லாம் கிடையாது. இல்ல அவருக்கு இது ரொம்ப நாளா மென்டல் ஃப்ரீ. நான் வந்து கேளு ரொம்ப நாளா அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை எல்லாம் விட்டுட்டு ஆசையே எதுன்னா நல்ல தோட்டம் தோப்பு தரவு வாங்கி அங்க போயிட்டு வாரத்துல 2 நாள் 3 நாள் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நண்பர்களே, என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இப்ப கையில வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் கட்டி. ஆமா, மக்கள் இது ராக்கி ரக்ஷாபந்தன் கட்டின மாதிரி. ரக்ஷாபந்தன் கிடையாது, நடுவுல ரொம்ப கோளாறு ஆயிட்டேன். தம்பி நான் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணி தயவு செய்து கட்டிக்கங்க, உங்க உயிர் எப்ப வேணாலும் உங்களை விட்டு போயிடும். நான் போக மாட்டேன். உயிர் நான் தானே, நான் எப்படி போவேன்? உயிரே போகுது. அது என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. அதுதான் எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நண்பர்களே. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்ட்ரெஸ் லெவல் பீக்ல போகுது. ஒரு 6 மாசமா ஒரு மாதிரி ரொம்ப மென்டல் ஆயிட்டாரு. அது கூட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஃப் மைண்டடா நிறைய யோசிக்க தோணுது. இன்டெப்தா ஸ்லீப் வர மாட்டேங்குது. இப்ப கார்ல போயிட்டே இருக்கோம், யாராவது பேசுறாங்கன்னா ஒரு 2 செகண்ட்ல நான் தூங்கிடுறேன். தூங்கிட்டேன்னா புறட்ட விட்டுறேன். ஆனா இவங்க பேசுறது என் காதுல வரும்போது எத்தனை தூங்குனீங்க? சோ எப்பவும் போல டாக்டர் ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்களே, இந்த மாதிரி அண்ணனுக்கு ஆகுது. இதுக்கு என்னன்றது ஒரு ரீல்ஸ் ஏதாவது போட்டீங்கன்னா அது மாதிரி நம்மள தூக்கத்துல அடிக்கடி என்ன பண்ணா நாக்க கடிச்சுக்கிறேன். நாக்க அப்படி வச்சு கடிச்சுக்கிட்டே தூங்கி காலைல நாக்கு புண்ணாயிடுது. இது ஆக்சுவலா என்ன மாதிரியான மனநிலைன்றது எனக்கு தெரியல. டாக்டர் கேட்கும் போது இது ரொம்ப நீங்க உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க. ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரே நேரத்துல ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு இது இருந்துச்சுன்னா அந்த மூளை தாங்க மாட்டேங்குது. உங்களுக்கு இருக்கிறதே எத்தனோண்டு தான், அதுக்குள்ள இவ்வளவு விஷயத்த சேர்த்தீங்கன்னா அது தாங்காதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு மறதின்றது எக்ஸ்ட்ரீம் மறதி ஆகி போச்சு. என்ன வியாதிகள்லாம் தெரியல. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, நல்ல தூக்கம் வேணும், 8 மணி நேரம் எப்படியாவது தூங்கிடுங்க இந்த 1 மாசத்துக்கு. மாத்திரை கூட மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. மாத்திரை போடாதீங்க, எதை பத்தியும் யோசிக்க கூடாது, தேவையில்லாம நிறைய விஷயத்த நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு யோசிக்க. 2-3 வேலை சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கா? இல்ல இது ஒரு வயசுக்கு மேல கண்டிப்பா வரும். ஆனா சில இளைஞர்களுக்கே வருது. ஆமா, எனக்கு எல்லாம் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஆனா அந்த டைம்ல யோசிச்சு ஓகே நம்ம எதுக்காக வந்த இந்த உலகத்துல இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்கு, வெயிட் பண்றான்னு சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணி எனக்கு முன்னாடி நம்ம vlog மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா இது என்ன டிசீஸ், இது டிசீஸானே எனக்கு தெரியல. இது ஒரு இதுதானே, இந்த டைமுக்கு வரதுதான். இது நமக்கு நிரந்தரமா இருந்தாதான் டிசீஸ். சோப்பு இப்ப எங்கயாவது ஒரு இடத்துக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அதான் போன் எடுக்க கூடாது. ஹாப்பி போன் எடுக்க கூடாது. யார் முன்னிலையும் முடிக்க கூடாது. நிம்மதியா வந்து 6 மாடு பச்சை 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 பச்சையா பார்க்கணும். அவ்வளவுதான். நிம்மதியா இருந்து போலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். தம்பி இதை நடிக்கிறாரு, அவருக்கு முன்னாடியே இந்த பிளான் தெரியும். அவரும் நானும் சேர்ந்து போட்டது போட்டோ. அதனால அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இது எப்ப பண்ண போறோம்லாம் தெரியல. நாங்க ரொம்ப லேட்டா பண்ணலாம்னு இருந்தோம். திரும்ப இந்த டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்குது. ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு. சோ இந்த டைமுக்குள்ள இப்படி ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி வந்து யானைகளுக்கு எல்லாம் ஒரு முதுமலையில போட்டு போறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் இப்ப இங்க வந்து
நம்மள குளுமைப்படுத்திக்கிட்டு திரும்பி எங்களுக்கு என்ஜாய் பண்றவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா படுத்த பாய மடிக்கணும், அதுதான் நம்ம முதல் இது. முதல் வேலை இன்னும் ஒழுக்கமா வரணும் நம்ம. ஆமா. மடிச்சு எங்க மோட்டர் ரூம்ல வச்சா பத்திக்குமா? தூக்கிட்டீங்க முதல்ல காணாது நம்மளுக்கு அது இருக்கு நம்மளுது எல்லாம் அடிச்சு தூக்கியா போடுற முதல் எழுப்புங்க அவனுங்களே. என்ன சொன்னீங்க? நைட்ல நாக்கு அடிச்சிருக்கீங்களா? ஒதுல மாத்தி கடிச்சிக்கிறாங்க. அது வேறடா. அப்படியா? அது சிஸ்டம் வராதா? இப்ப எங்கேயும் சுத்தி யாராவது உதவினா காப்பாத்த வருவாங்களா? அதான் ராமன் இருக்காருல்ல. ஓ அவர் இருக்காரு. இது வந்து ஆக்சுவலா ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி ஆண்டா. அவர் வந்து சும்மா அப்பப்ப இங்க வந்து அவங்க வந்து விவசாயம் தான் பண்றாங்க. ஓகே. அது இல்லாம இங்க இந்த இவர் மட்டும் இருக்காரு, மோகனா. மோகன். மோகன் அண்ணன் மட்டும் இங்க இருக்காரு. இது வந்து பாண்டிச்சேரிக்கு மிக மிக அருகில், ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில். சரி, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பல்லே வளர்க்கடா பைத்தியக்காரா. பல்லு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். So, நீங்க எங்களுடைய இந்த இயற்கை வாழ்க்கையை அப்படியே பார்க்க போறீங்க. One, two. என்னப்பா ஒண்ணுமே காணோம். ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 1, 2, 3. அவ்வளவுதான். ஃபிளைட் மோட் போட்டோம் நண்பர்களே. ஃபிளைட் மோட் ஃபிளைட்ல போனா தானே போடணும். அவ்வளவுதான். நம்ம இந்த வாழ்க்கையில போடாது. இன்னும் ஃபிளைட் மோட் போடுவோமா இல்ல போனே போட்டுருவோம்? சார்ஜ் போடணுமே. ஃபிளைட் மோட் போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சார்ஜ்? இதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜரும் தேவையில்ல, போனும் தேவையில்ல. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு ஃபுல்லா கட்டி மூடி தூக்கி போட்டுரு. சரி, ஓகே. இந்த நடுவுல 2-3 நாள்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடும். அதனால நம்ம தேட முடியாது. அதனால எந்த பேக்ல வைக்கிறியோ அந்த பேக்ல வச்சுக்க. சரி. போன் ஆன்ல இருந்தாலும் போன் பண்ணி கேட்கலாம். ஆமா. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே. உங்க ஆல்ரெடி எமர்ஜென்சி சொன்னீங்க, உடம்பு இல்ல. இப்ப திடீர்னு அண்ணி கால் பண்ணுவாங்க, அம்மா கால் பண்ணுவாங்க, எனக்கு டாக்டர்ஸ் கால் பண்ணுவாங்க. யாரு டாக்டர்ஸ்? டாக்டர் சேட் ராஜ்னு ஒரு அண்ணன். இப்ப அது முக்கியம் இல்ல, ஹாப்பி ராஜ்னு ஆரம்பிச்சாங்க. கடைசியா சேட் ராஜ்ல போய் முடிப்பு. அது முக்கியம் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா தெரியும். தப்புனா யாரும் சாக மாட்டாங்க. கம்யூனிகேட் பண்ணோம். வீட்ல இருந்து இவனுக்கு லாஸ்ட் கால் பண்ணது 2 மாசம் முன்னாடி. ரீசன்ட் கால்ல வரவே இல்லை இவன். ஆனா ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கான். வழியிலேயே ஏன் வழி தெரியாதா? அட்ரஸ் மட்டும் சொல்லிவிட்டு அந்த டாக்டர் வச்சு பார்க்க சொல்லுறியா? நானும் பிரச்சனை இல்ல, போன் தேவையே இல்ல பிரதர். நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம் பிரதர். வாங்க பிரதர். இதுல கை போன் இல்லாம நிம்மதியா இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு கேடு கட்டவங்கல்ல. போன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். போன் வேணாம் டக்குனு போன் நாங்க எப்படி மாறிட்டோம் பாருங்க. நாங்க உடனே மாறிட்டே இருப்போம். செருப்பு வேணாம் எனக்கு தோணுது என்னவோ. கொள்ளமா அது இயற்கை தான். இந்த Dress கூட கட்டலாமா தோணுது ஒரு இதுல. வேணும்னா கழட்டிங்க. இயற்கை ஃபீல் வருது. அந்த பாருங்க, இதுதான் நம்ம கிச்சன். கிச்சனா? நான் ரெஸ்ட் ரூம் நினைச்சேன். இங்க வந்து பாருங்க, இரும்பு உள்ள வச்சு வெளியில இந்த இதை வச்சு கட்டிட்டாங்க. இதெல்லாம் மண்ணு. களிமண். இது எப்படி கட்டுவாங்க? சாணி இல்லையா? களிமண். மண்ணுடா. மண்ணு வச்சா மண்ணை கொஞ்ச நேரத்துல சுத்தம்னா செங்கல் மாதிரி ஆயிடுதுல. இதுவும் செங்கல் மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன உட்கார்றதுக்கா பக்கத்துல? ஏதாவது தூக்கி இப்படி வைப்பாங்கல்ல. நான் சொல்றேன். இல்ல இங்க குக்கர்ல கிடையாது. சரி, இது வந்து சட்டியில சமைக்கிறது. சோறு வெந்ததுக்கு அப்புறம் அதுல வச்சுதான் அப்படி வடிக்கிறது. இவங்களுக்கு சிலிண்டர் பிரச்சனை அதுவும் எதுவுமே வேணாம். எதுவுமே தேவையில்ல. நம்ம யாரையும் நம்பி வாழ வேண்டிய இவ்வளவு கட்டம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதுமே. யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப துபாயில போறேன்னு ஒன்ன நம்பியும் உங்க குடும்பம் நீயே முதல் வாழல. ஆனா எங்க தாத்தா சொல்லிருக்காருன்னு, எங்க தாத்தா விவசாயம் பண்ணிட்டு வந்து படுப்பாராம். அப்பெல்லாம் தலைக்காணி இதெல்லாம் இருக்காரு. தலைக்காணி இல்ல இருக்கான். அந்த தலைக்காணி இல்ல, படுக்கிற தலைக்காணி இருக்கான். நான் கேட்டேன் எங்க தாத்தா பாட்டி எப்படி அவங்கள தலைக்காணில படுக்கிறாங்க. கழுத்துல ஏன்னா அவர் வரும்போது அந்த மூட்லயே வந்தாருன்னா அப்ப எதுக்கு தலைக்காணி? அந்த மூடல உழைச்சிருக்காருல. ஆமா, யாரு கூட விவசாயம் பண்ணிருக்காரு. தோப்புல போய் உழைப்பார்ல. வீடு பின்னாடி போனா இவ்வளவு செங்கல் இருக்குமா? 2 செங்கல் எடுப்பாங்க. இங்கேயே சமாதி கட்டிருக்கேன். இல்ல 2 செங்கல் எடுத்து தூக்கி எல்லாரும் அடிப்பாரு. அந்த செங்கல் செய்யும் அவங்க தாத்தா தான். பிரதர் இது கீரை பிரதர். என்ன கீரை? இதான் அந்த அரைக்கீரையோ சிறுக்கீரையோ சொல்லுவாங்க. மோந்து பார்த்தே சொல்லுவேன் அமைதியா இருக்கு. இது அரைக்கீரை. இது வந்து கத்திரிக்காய். இதெல்லாம் எங்க ஊர்ல இருக்குங்க. நெல்லிக்கான சொல்லு. இதுல வந்து கீரையில 2 வகை இருக்குது. சிறுகீரை, அரைக்கீரை. சின்னதா இருக்கும்போது பறிச்சுட்டாங்கன்னா சிறுகீரை, கொஞ்சம் அரை அளவுக்கு வந்தா அரைக்கீரை. இதே முழுக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு. இதான் இது முழுக்கீரை. ஆமா, அந்த மாதிரி முறைக்கீரை. அதுக்கப்புறம் இருக்கும்போது சிறுகீரை. இப்படி நிறைய கீரை, காரக்கீரை. இது எடுத்து கொஞ்சம் பேர் பண்ணா பறக்கிற. அதே தூரமா இருந்தா ஏன் குறைக்கிற?
இப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படி விரிச்சா விரிக்கிறேன். சரி வேணாம், அவ்வளவுதான். நல்லா காமெடி போற இடத்துல ராணியை தூக்கி அடிக்கும். பாரு, நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி எல்லாம் எவ்வளவு தெரியுமா ஒரு கட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப 25 ரூபாய்க்கு போயிடுச்சு கீரை. நாங்க அதான் சாப்பிடுறது இல்ல. அதுலயும் இப்ப ஃபுல்லா அந்த பேப்பர் பண்டல் மாதிரி ஆகிட்டாங்க. நடுவுல வந்து வேற ஏதோ ஒரு 4 செடியை சுத்தி கீரையை வச்சு பேப்பர் பண்டல் மாதிரி வைக்க ஆரம்பிச்சு. ஆனா இப்ப இவரு தெரியலண்ணே, இப்ப கீரையில என்ன இருக்கு, இந்த அயன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குவாங்கல்ல, அதுக்கு பதிலா ஃபுல்லா சப்ளிமெண்டா எடுத்துக்கிறாரு. கீரைக்கு ஒரு டேப்லெட். ஆமா, அப்ப அப்படிதான் வந்துருச்சு. கீரைக்கு எல்லாம் டேப்லெட் போடுறாங்க. தவறு தானுங்க, அது அப்படி போடக்கூடாது. போடக்கூடாதுங்க. இயற்கையை மிஞ்சினது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஆடு ஆடு. ஆனா அதுக்கு ஆடுன்னு பேர் வச்சு அது ஒரு நாள் கூட ஆடி நான் பார்த்தது இல்லை. இப்ப மாடுன்னு பேர் வச்சா என்ன பண்ணணும்? மாட்டன் போய் அங்க பாரு அவங்கள கிராமத்துல ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, நாயை வளர்த்துட்டு இருக்காங்க. நாய் தான் வளர்ப்பாங்க. பாதுகாப்பு உனக்கு உங்க வீட்டுல ஒண்ணு வளர்க்குறாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். முட்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆடு எப்படிப்பா முட்டை போடும்? ஒரு ஆட்டுக்கு இடம்டா நம்ம வீட்டுல ஒரு ஆடுக்கு ஒரு நல்ல இடம். இதை பார்க்கும்போது திரும்ப திரும்ப ஒண்ணு தோணுதுடா, கடனோட வாங்கியாவது ஒரு தோப்பு வாங்கி விட்டுறோம். நான் கூட ஆடா வாங்கணும் சாகரத்துக்குள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருந்தோம். ஏன்னா சாகரத்துக்குள்ள இப்ப எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு தெரியல, எவ்வளவு வரும்னு தெரியலையே. விவசாயத்துல ஊருக்கு போனவனுங்க சொல்றேன். நான் ரொம்ப நமத்துட்டீங்களேங்க. ஊர்றவங்க அப்படியே இருந்துக்கணும். வெயில்ல வந்து திரும்ப நமக்குறீங்க, திரும்ப ஊர்றீங்க. இந்த மாதிரி தோப்பு வாங்கி இந்த நம்ம உள்ள பொழுதுக்கு இங்கே இருந்தோம்னா இந்த இயற்கையான காட்டு உங்களுக்கு சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பேசாம போய் ஊர்ல அதே விவசாயமே பார்க்கலாம்ல. விவசாயத்தை விட மனசு நிம்மதி தர தொழில் வேற எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா கரெக்ட். விவசாயம் மாதிரி ஒரு மனசு நிம்மதி வேற எதுலயும் கிடையாது. கண்டிப்பா. ஆனா இது வந்து உங்களுக்கு இப்ப மித்த தொழில் எல்லாம் கூட அடுத்தவங்களை வந்து ஏதாவது இது பண்றது அது பண்றது இருக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை வந்து சந்தோஷத்தை படுத்தி வாழ வைக்கிற தொழிலுங்க விவசாயம். அதனால மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே விவசாயத்தை கையில எடுங்க. எனக்கு அதெல்லாம் ஆசை, ஆனா என்னால அதை பண்ண முடியல, எனக்கு அது தெரியல. ஆனா இந்த ட்ரிப்ல விவசாயம்னா என்ன, ஃபார்மிங்னா என்ன, எப்படி ஃபார்ம் பண்றது நாங்க ஏதாவது யார்ட்டையாவது போய் கத்துக்கின்னு உங்களுக்கு அதை சொல்லி தரோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட ஒரு செடியோ ஒரு மணி பிளான்ட்டோ கூட வளர்க்கலாம். சூப்பர். ஏதோ அதுல இருந்து நமக்கு ஆக்சிஜன் தர மாதிரி எதை வேணாலும் வளர்க்கலாம். நான் வளர்க்குறேன் எங்க வீட்டுல. என்ன அது? ஒரு சூப்பர் செடி ஒண்ணு வளர்க்குறேன். சூப்பரா? என்னடா ஜூப்பரு செடி ஒண்ணு வளர்க்குறேன் எங்க வீட்டுல. என்ன மாப்பிள, என்ன ஜூப்பரு? கொட்டாய் உழுதுருமா? என்ன ஒண்ணு கேட்டு அப்படியே கண்டிப்பா ஆனா ஏதோ சொல்ல வந்தீங்க இல்ல. சரி சொல்லுங்க சொல்லுங்க. முட்டுங்க. முட்டு முட்டு என்ன முட்டு? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபியூச்சர் வாங்க பேசிட்டு இருங்க. பேசுறா என்ன மக்களுக்கு ஏதோ சொல்றீங்க? மக்கள் கிட்ட வேணா, ஆறு கிட்ட பேசு. விவசாயத்தை வந்து நம்ம 5000 கோடி என்ன மரம்? நாட்டு மாடா? நாட்டு பசு. சாக்கடை சாக்கடை கிடக்குடா. இதெல்லாம் எருடா. ஆக்சுவலா இந்த சாணம் எல்லாம் இருக்குல்ல, இந்த சாணத்தெல்லாம் வச்சு இப்ப நம்ம கேஸ் சிலிண்டர் இந்த சாணத்தெல்லாம் எடுத்து அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து ஒரு வாயு எடுத்து கேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஏதோ இருக்கு, அதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. அதை விட்டுட்டு அதை போய் துட்டு கொடுத்து அதை வாங்கிட்டுறதுக்கு இயற்கையிலே நமக்கு அவ்வளவு இருக்கு. புரியுது? சாணி இருந்தாலுமே இது வந்து கிருமி நாசினி. இயற்கையில எனக்கு பிடிக்குது. ஓகே, நேச்சுரல்ஸா? இந்த மாதிரி முடிவேற்றா? விடுடா, வேணாம்டா வேணாம்டா விடுடா, வேணாம்டா. ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க. என்னங்க? அடுத்த ஆடு புழுக்கை இருக்கு, அதையும் போய் அழுட்டு வாங்க. திரும்ப சைடுல வித்து காசு பாப்பான்னு நினைக்கிறேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்மளேனா விடுறாங்க, நம்ம மட்டும் தெரியுது இல்ல. ஆனா நான் சொல்லுவேன் தெரியல. சரி சொல்லு. சொன்னா நம்ப மாட்டீங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அதை சொல்லாம சொல்றா. சொன்னா நம்ப மாட்டீங்க. என் ஃப்ரெண்ட் எப்ப ஆரம்பிச்சாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எங்க மாமா ஒருத்தன், எங்க சித்தப்பா ஒருத்தன், இப்படிதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஜப்பான்ல வா சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் இருக்கான் என் ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணா, ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு. ஏன் பென்லைன்ல வாங்கலாம்ல? அவ்வளவுதான். அப்படி ஒண்ணு போட்டு போயினே இருப்பேன். நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஆன்லைன்ல என்ன பண்ணா, இந்த மாட்டோட சாணி இருக்குல்ல, அது என்ன பண்ணா ஆன்லைன்ல விக்கிறாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. பிசினஸ். இப்ப ஆன்லைன் கம்பெனில எப்ப பின்னாடியே சுத்துறாங்களாம். சாணி போடு, சாணி எப்ப போடு எடுத்து ஆன்லைன்ல போடலாம். எல்லா இதுலயும் வருதான். இது விவசாயத்துல A to Z இந்த மனைவியா மாட்டு சாணி முக்கியமான. அப்படின்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது முல்தானி மத்தின்னு வாங்கல, அந்த மாதிரி அது மில்டி செஞ்சு கால்ல போட்டுப்பாங்க. அதான் முல்தானி. இயற்கைனா இயற்கையோட பெயிண்ட். என்னது இது? வேப்பம் கொழுந்து. வேப்பங்கோட அடியாமாரம். இயற்கையிலேயே இது விவசாயத்திலே ஊருக்கு போனதா நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பிரஷ் கிடையாது. இது உண்மையிலேயே நல்லதுடா. ஆளுக்கு இதை உடச்சு பல்ல விளக்குங்க. சும்மா எத்தனை நாளைக்குதான் பிரஷ் பேஸ்ட் 3 நாள் வந்திருக்கோம்ல. நான் சொல்றது கேளு, பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஆளும் வேலும் நாளும்
இரண்டும் சொல்லுக்குருதி. அவ்வளவுதான் தெரியுது இல்ல. அதுல இந்த ஆளும் வேலும்னா இதுதான் இது. இது வேப்ப மரம், ஆலமரமும் வேப்ப மரமும் பல்லுக்கு உறுதி. இதுல இருக்கிற அந்த இது இருக்கு தெரியுமா, அந்த கசப்பு தன்மை இருக்குல்ல, அது வாயில இருக்க அந்த நச்சுத்தன்மையான அந்த பாக்டீரியா எல்லாம் இருக்குல்ல, இத பிச்சு இது பண்ணக்கூடாதுப்பா. அந்த இருக்கு பாரு. இதே பேஸ்ட்லயே இருக்கு. இதே நீ இது இருக்கு. பேஸ்ட் வந்து எப்படி சொல்றது, ஆரம்ப காலத்துல நம்ம ஆளுங்க வந்து இந்த வேப்பங்குச்சி இருக்குல்ல இதெல்லாம் வளர்க்கி இருந்தாங்க. ஆமா, வேப்பங்குச்சி, நிலக்கரி இது எல்லாத்தையும் வளர்க்கி இருந்தாங்க. ஆனா இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க ப்ராடக்ட உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக அந்த ஊர் கம்பெனி ஒருத்தர் இருக்கான். தெரிஞ்சிருச்சு கமெண்ட் பண்ணி பாருப்பா. இது வந்து ரொம்ப நல்லதுப்பா. நம்ம இதுதான்ப்பா நம்ம வந்து காலங்காலமா இதான்ப்பா வளர்க்கிட்டு இருக்கோம். பேஸ்ட் எல்லாம் விளக்கலாம், அது ஒரு சில பேரோட இதை பொறுத்து இருக்கு. ஆனா இப்ப இந்த பேஸ்ட்காரனே இப்ப இதுக்கு வந்துட்டான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கீங்க, ஒரு 1930-40 எல்லாம் நீங்க போனீங்கன்னா டோல்கேட்னு ஒருத்தர் இருக்கான். ஆமா, டோல்கேட்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, டோல்கேட். அந்த டோல்கேட்னு ஒரு கம்பெனி ஃபாரின்ல எல்லாம் பேஸ்ட் உருவாக்கிட்டான். அப்ப இந்தியாவுக்குள்ள வந்து அவன் மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பல்பொடியும் இந்த பல்பொடியும் போட்டு கறியையும் போட்டு இந்த இதையும் போட்டு வச்சு ஃபுல்லா தேய்ச்சி நின்றுக்கிறாங்க. ஆமா, உள்ளே விட மாட்டேன். எங்களுக்கு இதே போதுங்க, இதே எங்களுக்கு நல்லா வெள்ளையாவது, எங்களுக்கு நாத்தம் இருக்க மாட்டேங்குது, இதே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்புறம் ஏன் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், நேரா கொண்டு போய் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அதை கொடுக்க ஆரம்பிச்சான். ஃப்ரீயா ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தோன்னே இந்த குழந்தைங்க வாங்கிட்டு போய், அப்பா புது பேஸ்ட் சூப்பரா இருக்குப்பா இப்படின்னு சொல்லி. இன்னொன்னு அதுல இனிப்பு இருக்குல்ல, அந்த இனிப்புக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து அடிமையாயிடுச்சு. சுகர் அடிக்ஷன். அதுவும் காலையில எந்திரிச்சோனே பேஸ்ட்ல இனிப்பு இருக்கும் போது அதை போட்டு தேய்ச்சா என்ன ஆகும்? நீ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது நிறைய பேர் பேஸ்ட் திம்போம். அதுதான் நம்மளே சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேஸ்ட் தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு கேட்போம்ல. இதுதான் அடிக்ஷன். ஏன்னா இப்ப வேப்பங்குச்சி வேலைக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான், ஆலமரம் வேலைக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான், கறி தேய்ச்சி போட்டு போயிடுவோம். ஏன்னா டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். பல்பொடி கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாம் எரிய ஆரம்பிச்சு தூக்கி போட்டு. ஆனா இதை நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஆனா அது வந்து இனிப்பா இருக்கும். நம்ம அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சு பாத்தியா. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிட்டா, இந்தியால இருக்க எல்லா ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க இதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணிச்சு, வீட்டுல போய் அதே வாங்குன்னு சொல்லி முதல் ஃப்ரீயா கொடுத்தான். அப்புறம் துட்டு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் துட்டு கொடுத்து 1940 யோசிப்பாரு, 40ல இருந்து அப்படியே கொஞ்சமா வளர்ந்து நம்ம அப்பா ஜெனரேஷன்லாம் பேஸ்டுக்கு ஃபுல்லா போயிடுச்சு. ஆமா, நம்ம அப்பாவோட புள்ள ஜெனரேஷன் பேஸ்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்மளோட பிள்ளைங்க பேஸ்ட் தான் தெரியும், அதுங்களுக்கு பல்பொடியும் தெரியாது, கறியும் தெரியாது, இதை வச்சு விளக்கணும்னு தெரியாது. அதனால இப்ப கொஞ்ச நாள் இது போயிட்டே இருந்துச்சா, திரும்ப இப்ப நம்ம ஜெனரேஷன் உள்ள வந்துச்சுல, அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்ல ஸ்வீட்டே தப்புன்னு இப்ப கண்டுபிடிச்சாங்க. உண்மையாலே சுகர்ன்றது ரொம்ப கொடூரமான கேவலமான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சுகரை விட்டுருங்க. சுகர் உங்க உடம்புல வந்துருச்சுன்னு விட்டுறாதீங்க. ஆனா சுகர் எடுத்துக்காம இருக்கிறதா நல்லது. இயற்கையில, அதாவது பழங்கள்ல நேச்சுரல் சுகர், ஹனி இந்த மாதிரி இருக்கிற சுகர் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஆர்டிபிஷியல் சுகர் இருக்குல்ல, கேக்கு, அது சாக்லேட், பிஸ்கெட், இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே பாடி சூப்பரா ஆயிடும். இதை நான் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை யாருமே கேட்கல. நீங்க அப்படி கேட்கலனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இந்த நிறைய பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ரீல்ஸ் இப்போ எல்லாருமே சொல்றாங்க, சுகர் நான் விட்டுட்டேங்க, 6 மணிக்குள்ள நான் சாப்பிட்டுருவேங்க இப்படின்னு சொல்லிட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் சுகரை விடணும். சுகரை விட்டீங்கனாலே இந்த 2 சைடு இருக்குல்ல, இது பக்குன்னு குறையும். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 91 கிலோ இருந்தேன். என் பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா 91 பிக்ஸோ அளவுக்கு. ஆமா பிரதர், 91. அப்ப இந்த இடம் நல்லா புஷ்னு வீங்கின்னு இருக்கும். நாங்களும் விளையாடுவோம். ஆமா, சுகரை விட்டு ஒரு 15 நாள்ல இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் இறங்குது. ஆமா, இது அப்படியே தொங்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆமா, அன்வான்டட் ஃபேட் எல்லாமே கட் ஆகுது, ஃபிட் ஆகுது. இதே மாதிரிதான் இந்த சுகர் வந்து ஒரு அடிக்ஷன். அது எல்லா பொருளையும் அங்கங்க வச்சு திணிச்சிட்டாங்க. இப்ப அதை நம்ம எடுக்கணும். இந்த இதெல்லாம் நம்ம மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேஸ்ட் வேண்டாம், திரும்ப நம்ம இதுக்கே போயிடுவோம் போது இப்ப இந்த பேஸ்ட் கம்பெனிக்காரன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், இந்த நீமை கொண்டு வந்து அதுல சொருகிட்டான். சார்கோல் பிரஷ் கொண்டு வந்துட்டான். எல்லாத்தையும் கொண்டு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி இருந்தோமோ அது எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்து அவன் வேற வடிவத்துல நமக்கு திரும்ப விற்க ஆரம்பிச்சான். கிளினிக்ல எல்லாம் ப்ரோமோட் பண்ண சொல்லி சொல்றாங்க. துட்டை வாங்கிட்டு இவன் அதையும் பண்ணுவான். ஆனா மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க. அப்ப எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, இத கசாயம் மாதிரி அரைச்சு பண்ணுவாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்போம். எங்க அப்பா ஊத்திட்டு ஓடு அப்படின்ட்டு அப்படியே போய் கிரிக்கெட் விளையாட விடுவோம். அதே மாதிரி அப்ப வெந்தய சாதம் சாதம் ஒண்ணு இருக்கும். வெந்தயத்தை போட்டு சோத்தை போட்டு குழைச்சி குளிர்ச்சிக்கு அதை கொடுப்பாங்க. சம்மர் டைம்ல அப்பதான் இந்த அம்மா போற சீசன் போயிருக்கும். அம்மா போற சீசன் போகும்போது இந்த வெந்தய கஞ்சின்னு ஒண்ணு வீட்டுல வச்சு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் பார்க்கவே முடியல. கொழுந்தியாலாம் இருந்தா போய் பாரு. வேப்பல கொழுந்துன்னு சொல்லுவாங்களே, வேப்பல கொழுந்தை பிச்சு மென்னு திங்கலாம். அதுவும் நல்லது சுகருக்கெல்லாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இல்ல, வாரத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஏதாவது வேப்ப மரத்துல ஏதாவது ஒரு குச்சி எடுத்து உங்க பிள்ளைங்களுக்கோ இல்ல வேப்ப மரத்துல இந்த
அந்த இதை எடுத்து ஜூஸ் போட்டு உங்க குழந்தைங்களுக்கோ கொடுத்தீங்கன்னா பயங்கர டிவார்மிங்கா இருக்கும். கசக்கும். ஆனா கசப்புல இருந்தா சொல்லுவாங்கல்ல, கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றியே வரும். அதுதான் சொல்றேன். இன்னொன்னு அந்த கசப்புல என்ன ஆகும்னா வயித்துல இருக்க பூச்சி எல்லாம் இருக்குல்ல, அன்வான்ட் பூச்சி, நீ சாப்பிடுற எல்லா பொருளுமே உடம்புக்கு டேரக்டா சத்தா போகாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சிக்கின்னு அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கசம் ஏதாவது குடிச்சீங்கன்னா வயித்துல இருக்க பாரசைட்ல இறந்துரும். அவ்வளவுதான் விஷயம் முக்கியமான இப்ப நீங்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாரும் முக்கியமான விஷயம் சொல்ல வேணாம். எல்லாரும் போய் எடுத்து பல்ல விளக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் அதெல்லாம் விளக்க கூடாதுப்பா, செத்து போயிடுவா. தென்னை மரம்பா, 4 பேருக்கான மரத்தை இவனே எடுத்துட்டான். இப்ப நாங்க இப்படி பண்ணக்கூடாது. இது பண்ணலாமா? இது தப்பு இல்ல. அவ்வளவுதான். இதான் உன் brush. இதுவே பெரிய பிரஷ் தான். இல்ல அவன் காரணம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே இது அழிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா உள்ளலாம் வாசிக்கிறான். ஏன்னா இப்ப இதுல இந்த பேஸ்ட் மாதிரி நுரெல்லாம் வராது. நுரெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் இதை இப்படி பல்லு விளக்கணும்னா சொல்லி கொடுங்க மக்களுக்கு. முனையை ஃபுல்லா கடிச்சிருங்க. கடிச்சிட்டியா? இப்ப இது பிரஷ் மாதிரி ஆயிடுச்சு பாரு. இதே நார் மாதிரி பிரஷ் மாதிரி வந்துடும். இப்ப இதை வச்சு இந்த இருக்கு அப்புறம் மேல அப்புறம் சைடுல கடிக்கலாமா? கடிச்சீங்கன்னா அந்த ஜூஸ் வரும். அந்த ஜூஸையும் வச்சுக்க. இது நீ முழுங்கினா கூட பிரச்சனை கிடையாது. துப்புறாமா? எப்பனாலும் துப்பலாம், முழுங்கினாலும் முழுங்கலாம். ஆனா அந்த எச்சி ஃபீல் தான் வரும் துப்பும்போது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையாவே மாறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலே ஏ பாட்டியே, என்ன அவங்க எங்கேயோ பாக்குறாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கா, இவங்கெல்லாம் பார்க்கும்போது பல ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க எவ்வளவு விஷயம் கேட்கிறேன். அதான் இப்ப போனோம்னு செருப்பு கழட்டி அடிப்பாங்க. ஏன்டா நாய்ங்களா, அந்த வேப்ப மரத்தை காலி பண்ணிட்டீங்களா? பாட்டி, கிராண்ட்மா, பாட்டி உடம்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்னு அடிக்கதான். பாட்டியம்மா வணக்கம். பாண்டியம்மா இல்ல பாட்டியம்மா இங்க என்ன பாருங்க பாட்டியம்மா. நான் பேர் என்ன? படுவாவா? படுவா போயிட்டு விளக்கமா தலை அடி பண்றாங்க. இல்ல பாட்டியம்மா உங்க பேர் என்ன? படுவாமா. எத்தனை வருஷமா இது பண்றீங்க? 10 வருஷம். இப்படியே உட்காந்து 10 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் உட்கார்லண்ணே. இப்பதான் ஞாபகம் இருக்குண்ணே. ஊர் ராம்நாத் செல்ல சின்ன வயசுல எங்க தாத்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன ஒரு கண்ட கண்டெல்லாம் எடுத்து வாயில சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே உங்க தாத்தா தான் உங்க வீட்டுல புத்திசாலியே. அவனை நீங்க எல்லாம் லூசுன்னு பாத்துருக்கோம். இது ஃபுல்லாவும் அவங்க இடம் தானடா. ஃபுல்லா நம்ம இடம் தானே. இந்த தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பன்னித்தோப்பு. அந்த பாவம் பாட்டி இருக்கு. விளக்கமாவே உனக்காக தான் செஞ்சு நிக்குது. முச்சோன்னு அடிச்சிரும். இங்க கரையான் பொத்துறா. பாம்பளம் பிரச்சனை இல்ல. அப்படி படையப்ப மாதிரி புடிச்சு அடிப்பேன். தூக்கி அடிப்பேன். வாயில அப்படியே வச்சுட்டே வரீங்க. அப்படியே மென்னு ஜூஸ் மட்டும் உள்ள இறக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அது வயித்துல புச்சா டிவார்மிங். ஆனா இப்ப என்னன்னா எந்த பொல்யூஷனும் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷனும் கிடையாது, ஏர் பொல்யூஷனும் கிடையாது, சவுண்ட் பொல்யூஷனும் கிடையாது. நிம்மதியா இருக்கு. இலை சவுண்ட். ஆமா, நம்ம ஊர்ல இருக்கும்போது சும்மா ஏதாவது ஒண்ணு அது இது இதுன்னு இருக்கும். இப்ப பாரு எந்த பிரஷரும் இல்லாம இருக்கு. ஆனா பாரு நம்ம ஊர்ல இருக்கும்போது சிட்டிக்கு போகணும்னு இருந்தது. சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடின்னு திரும்ப ஊருக்கே போகணும் போல இருக்குது. ஆனா இப்ப திரும்ப ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கேன், போதும்ல போராடி இதுல திரும்ப சிட்டிக்கு வந்துருவோம். இல்ல நான் ரீசெண்டா ஒரு இதுல படிச்சேன். குரங்குதான் நம்ம இல்ல. மனுஷனே ஒரு குரங்குதான். குரங்குதான், மனுஷனே குரங்குதான். நமக்கு 2 நாள் ஒரு விஷயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல நமக்கு அதுல நாட்டம் இருக்காதான். இப்போ ஆரம்பத்துல லவ் பண்ணும்போது எப்படி பண்றோம்? பண்ணியா? இல்ல என்ன சேர்க்காதீங்க பிரதர். ஒண்ணு மட்டும் வச்சு சொல்லு. ஜென்ரலா மக்களா சொல்றேன். மக்களா சொல்லுப்பா. இப்ப புதுசா ஒருத்த லவ் பண்றானா, ஆரம்பத்துல செல்லம்மா, சாப்பிட்டியா, பட்டுமா, தூங்குனியா, ஏன் அவங்க அம்மாவை கேக்குற அந்த பொண்ணு கேளு. ஆனா இதே ஒரு 2 மாசம் லவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு வேற சரி ஃபேக்கா ஒரு குட் மார்னிங் போட்டு விடுவோம். இப்படி ஆயிடுது லைஃப். இது ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா அவ பேசிக்கலாம். அப்படி அந்த மோடுக்கு போயிருங்க. 1 வருஷம் ஆச்சு, அப்பா எப்போ போவா அடுத்த நாள் கரெக்ட் பண்ணுவோம். இப்படி சொன்ன நான் என்ன சொல்லல, நான் உத்தமனே. உத்தமம் இல்லையே நீ. அசத்கான் கிடையவே கிடையாது. இப்ப இருக்க மக்களோட ட்ரெண்ட் அதான் அப்படி ஆயிடுது. அதனால மனிதர்கள் மனது மாறுறது தப்பு இல்ல, மாறாம இருக்கிறதா தப்பு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அவ்வளவுதான். ரொம்ப ஃபீல் பண்றது. ஏன்டா உங்க கூட வந்தோம் நாங்க ஃபீல் பண்ணுறோம். என்ன கடிச்சு முடிஞ்சு ஏன் மூஞ்சி கரும்பு நினைச்சானே. அதாவது இவனுக்கு இவ்வளவு பெரிய குச்சி கொடுத்த மென்னு வீட்டுல வழக்க மரம், 2 தென்னை மரம், 1 பனகா மரம் எல்லாம் இவங்க சித்தி வீட்டுல இருந்தது. வயிறு எரிஞ்சானுங்க. இப்ப எல்லாமே பட்டு போச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டேனே. வீடு கட்டிட்டேன், பாத்ரூம் கட்டிட்டேன். மனசு வலிக்குதுடா. அவ்வளவு வீடு எதுக்கு இப்ப வாழணும்? அப்ப 2 தென்னை மரம் தான் தேங்காய் கொடுத்திருக்கோம், பனை மரம் தான் பனகா கொடுத்திருக்கோம், கோயக்கா மரம் கோயக்கா கொடுத்திருக்கோம், தக்காளி கொடுத்திருக்கோம், கத்திரிக்காய் இருந்தா கத்திரிக்காய் கொடுத்திருக்கோம், முருங்கைக்காய் இருந்தா முருங்கைக்காய் கொடுத்திருக்கோம். சொந்த வீடு கட்டணும். இதேதான் உங்க அப்பா யோசிச்சிருந்தாருன்னா, இவனை புள்ளையத்துக்கு ஒரு மாடு வாங்கியிருந்தா மாடுனா பால் கொடுத்திருக்கோம், கண்ணு கொடுத்திருக்கோம், சாணி கொடுத்திருக்கோம். ஓகே புரியுது. சம்பாரிச்ச வீட்டுல கொடுக்க மாட்டேன்றான். வீட்டுல கஷ்டப்படுறது இங்க வர
நீங்க அதை விட என்ன கஷ்டப்படுறீங்க? இல்ல பிரதர், இவ்வளவுதான் பிரதர் லைஃப். அதாவது என்னன்னா என்ன இருங்கடா. அவன் மேல என்ன கூட்டிட்டு இருக்கானே? அண்ணே, அதோட பசி தாங்க முடியல. இந்த பல்ல வலிக்கிட்டு சாப்பிடா இருக்கு. சீ, எடுத்தோட சாப்பாடு என்னண்ணே? முதல்ல மார்னிங் ருட்டீன்ஸ்லாம் இருக்குல்ல. ருட்டீன்ஸா? ஆமா, பல்ல வலிக்கிட்டு என்ன பண்ணோம்? ஆய் போனோம். அண்ணா எனக்குலாம் ரீல்ஸ் பார்த்தா தானே ஆய் வரும். எனக்கு எப்படின்னா யாராவது போறத பார்த்தா தான் வரும். இங்க பாத்ரூம் எல்லாம் இல்ல வருஷத்து. ஓகே, மேனேஜ் பண்ணி தான் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அது ஒண்ணு இல்ல. வெளிக்காட்டுக்கு போயிடும். வெளிக்காட்டுனா பொது வெளியா? ஏய் அண்ணா, அதுல இருக்கிற சொங்க எதுலயுமே இல்லைங்க. உண்மையா நீங்க வந்து நீங்க அனௌன்ஸ் யாரா பாத்துருவோம். அதான் பிரதர், எனக்கு ஃபர்ஸ்ட் வராது கொஞ்ச நேரத்துக்கு வெளியில. எனக்கு 4 செவத்துக்குள்ளே பழகுனது. வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படின்னு அங்க பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க டக்குன்னு கான்செப்ட் நினைச்சு பின்னாடி வந்துடாதீங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். விரும்பாண்டே முதல் நல்ல விஷயத்தை புரிஞ்சுங்க பிரதர். நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம், இப்படி உட்கார்றோமா? இப்போ இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? இவ்வளவு இருக்கு. அப்ப அதுல ஏதாவது வண்டு கிண்டு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேக் ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்னேக் எப்படி வரும்? நம்ம பார்த்துட்டு தானே போய் உட்காரணும். என்ன புத்து மேல உட்கார்ந்தா விட்ட போட போற? இப்படி பின்னாடி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வர்ற வரைக்கும் எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? பாருடா குட்டி பாம்புக்கு வந்து தெரியும்பா, அது வந்து காது கேட்காது, ஆனா அசைவு அதிர்வு இதெல்லாம் தெரியும். அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஆபத்து கொடுத்தாதான் அது நம்மள கடிக்கும். இல்லன்னா அது பாட்டுக்கு போயினே இருக்கும். நம்மள பார்த்து எதிரின்னு கவிடுச்சுன்னா கவுனா சாவுடா. அதுக்கு மேல இந்த உயிரை எடுத்து போய் என்ன பண்ண போற? எங்க உயிரை தான் வாங்க போற. அது செத்துரு. வாப்பா பாய், கித்தனா கிலோமீட்டர்? தோ ஐயோ நண்பர்களே, ஆளுக்கு ஒரு இடத்த புடிச்சுக்கிட்டீங்க. சண்டை போட்டு கூடாது. அடுத்தவன் என்ன பண்றான் எப்படி போறான்றத பார்க்க கூடாது. இதுதான் முக்கியமான